இந்த விஷயத்த என் டீமை வச்சு நான் வந்து அனலைஸ் பண்ணி அங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சி தான் நான் போடுறேன். ஓகேங்களா? எந்த சேட்டோ எந்த வீடியோவும் நான் இதில் வந்து லிங்க் பண்ணலை. சரிங்களா? அது அவங்களுக்கு ஆபத்தா முடியுமா என்னன்றது தெரியல. நான் ரேண்டமாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதை வச்சு நான் நம்பி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக வந்து எனக்கு வந்து ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு நான் விசாரிச்சு தான் நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். சரிங்களா? ப்ரோ தயவு செஞ்சு இந்த அமௌண்ட் செட்டில் பண்ணிடுங்க ப்ரோ. அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. ரொம்ப பெரிய தப்பு ப்ரோ. உங்களை வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து நினச்சிருக்கேன் ப்ரோ. உங்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்குது. அதை தயவு செஞ்சு வெறுக்க வச்சிடாதீங்க. ஓகேங்களா? இந்த பேமெண்ட்டு தயவு செஞ்சு செட்டில் பண்ணுற மாதிரி இது பண்ணுங்க. இல்லை உங்கள் சைடில் என்ன வாதம் இருக்குன்னாலும் சொல்லுங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணவங்க வந்து எல்லா இன்வாய்ஸு அதெல்லாம் ப்ராப்பராக வச்சிருக்காங்க ப்ரோ. அவங்க சும்மா ஒன்றும் கேட்கல. நீங்கள் லாஸ் பண்ண அமௌண்ட் எதுவும் கேட்கல ப்ரோ. அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கான அமௌண்ட் தான் கேட்குறாங்க. வட்டி முழு கொண்டு கூட கேட்கல ப்ரோ. நீங்கள் அந்த அமௌண்ட் கொடுக்காதனால அவங்க வெளியே வட்டிக்கு வாங்கி அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. இது ரொம்ப பெரிய தப்பு ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து முடிக்க பாருங்க. சரிங்களா? ரொம்ப பெரிய தப்பு ப்ரோ.